மார்கழி மாதத்தோடைய விளாக் தாங்க நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி மார்கழி மாதத்தோடைய முதல் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. அருங்கோலம் கோலம் வந்து பூஜாரியில் தாங்க நான் வந்து கோலம் போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இது ரெண்ட் வீடு தான், ஓன் ஹவுஸ் கிடையாது. நான் வாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை வாசலுக்கு வந்துட்டு நல்லா மஞ்சள் மட்டும்தான் போட்டு நான் கோலம் போடுறதில்ல, மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தான் வச்சுட்டு இருந்தேன். சரி மார்கழி மாதம் இல்லையா, ஸோ அதனால் மார்கழி மாதம்னாவே கோலம் வந்து கலராக வந்து போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் எல்லா வாசல்லுமே கலரான கோலம் போடுவாங்க. அது எதுக்காக போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் கலராக அந்த வண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதை போல் இருக்குன்றதுக்காக தான் வந்து சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வெத்தில தீபம் தாங்க வந்து வாசல்லையும் தலைவாசல்லையும் வந்து சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால அகல் விளக்கு வைக்கல, மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு பச்சரிசி மாவு தான் நான் வந்து விளக்கா ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பூ வச்சுட்டு வெத்தலை தீபம் தான் நான் வந்து போட்டிருக்கேன். வெத்தலை தீபம் வந்து ஏற்றியாச்சுங்க. முருகப்பெருமானும் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக நான் வந்து பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சேன். கடவுள் வந்து இதுதான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. மனசார நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து அந்த கொஞ்ச நேரம் உக்காந்து நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணும்போது ஸோ அந்த அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மனசார நம்ம எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல் நம்ம அந்த பூஜை செய்யணுங்க. அதுதாங்க மெயின். டிப்ரெஷனோடு பண்ணோம்னா டிப்ரெஷன் கூட தான் வரும். நான் வந்து சண்டை மல்லிப்பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பூஜை பண்ணேன். ஸோ நீங்கள் மார்கழி மாதத்தில் என்ன பண்ணீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் இப்படி தான். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் என்ன தீபம் வெற்றிலை தீபம் போட்டிங்களா, இல்லை அருங்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தீபம் இருக்குது, அதே போல் வேல் தீபமும் இருக்குது. ஸோ அந்த தீபம் வந்து நீங்கள் விளக்கேற்றினீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பச்சரிசி தான் நம்ம விளக்கேற்றணும்.